வணக்கம். இந்த சேனலை பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்கள் கருத்துக்களை நாங்கள் அறிய எங்களுக்கு எழுதுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். நன்றி. வணக்கம். பழைய பொற்கால தமிழ் சினிமா பாடல்களில் இன்று நாம் பார்க்கவிருக்கும் பாடல் வரிகள்: ஆயிரம் மலர்களே மலருங்கள், அமுத கீதம் பாடுங்கள் ஆடுங்கள். திரைப்படம் நிறம் மாறாத பூக்கள். பாடியவர்கள் சைலஜா, ஜென்சி, மலேசியா வாசுதேவன். நட்சத்திரங்கள் சுதாகர், ராதிகா, அக்னிஹோத்ரி, விஜயன். டைரக்டர் பாரதி ராஜா. படம் வெளிவந்த ஆண்டு 1979. பாடலாசிரியர் பஞ்சு அருணாச்சலம். இசை இளையராஜா. பாடல் வரிகளை பார்க்கலாம். ஆயிரம் மலர்களே மலருங்கள், அமுத கீதம் பாடுங்கள், காதல் தேவன் காவியம் நீங்களோ நாங்களோ, நெருங்கி வந்து சொல்லுங்கள் சொல்லுங்கள். வானிலே வெண்ணிலா தேய்ந்து தேய்ந்து வளரலாம், மனதிலுள்ள கவிதை கோடுகள் மாறுமோ. ராகங்கள் 100 பாவங்கள் 100, என் பாட்டும் உன் பாட்டும் பொன்னல்லவோ. கோடையில் மழை வரும் அந்த வசந்த காலம் மாறலாம், எழுதி செல்லும் விதியின் கைகள் மாறுமோ. காலதேவன் சொல்லும் பூர்வ ஜென்ம பந்தம், நீ யாரோ நான் யாரோ யார் சேர்த்ததோ. பூமியில் மேகங்கள் ஓடியாடும் யோகமே, மலையின் மீது ரதி உலாவும் நேரமே. சாயாத குன்றும் காணாத நெஞ்சும், தாலாட்டு பாடாமல் தாயாகுமோ. இந்த பாடல் விஜயனும் ரத்தி அக்னிஹோத்ரியும் பாடும் காதல் டூயட். பாடலின் இனிமை இந்த பாடலை உங்கள் முன் கொண்டு வரும் நோக்கமாக அமைந்தது. பஞ்சு அருணாச்சலம் அவர்களின் கவிதை வரிகள் அருமை. ஆயிரம் மலர்களே மலருங்கள், அமுத கீதம் பாடுங்கள், ஆயிரம் ஆயிரம் மலர்கள் எங்கள் காதலுக்காக பாடுங்கள், மனம் வீசுங்கள், எங்களுக்காக அமுத கீதங்கள் பாடுங்கள். காதல் தேவன் காவியம் நீங்களோ நாங்களோ, நெருங்கி வந்து சொல்லுங்கள். காதல் தேவன் எழுதிய காவியமான எங்கள் காதலை எங்களை நெருங்கி வந்து சொல்லுங்கள். வானிலே வெண்ணிலா தேய்ந்து தேய்ந்து வளரலாம், மனதில் உள்ள கவிதை கோடு மாறுமோ. ராகங்கள் 100 பாவங்கள் 100, என் பாட்டும் உன் பாட்டும் பொன்னல்லவோ. வானத்து வெண்ணிலா தேய்ந்து தேய்ந்து வளரலாம், மனதில் உள்ள காதல் கவிதை காதல் நினைவுகள் மாறுமோ. ராகங்கள் 100 இருக்கலாம், பாவங்கள் 100 இருக்கலாம், என் பாட்டும் உன் பாட்டும் பொன் போன்றதல்லவோ. கோடையில் மழை வரும் வசந்த காலம் மாறலாம், எழுதி செல்லும் விதியின் கைகள் மாறுமோ. கோடை காலத்தில் மழை வரும், வசந்த காலங்கள் கூட மாறலாம், ஆனால் எழுதப்பட்ட விதி மாறுமா. காலதேவன் சொல்லும் பூர்வ ஜென்ம பந்தம், நீ யாரோ நான் யாரோ யார் சேர்த்ததோ. காலதேவன் கொடுத்த பந்தம் உன்னையும் என்னையும் ஒன்று சேர்த்தது. ஆண் பாடுகிறார். பூமியில் மேகங்கள் ஓடியாடும் மேகமே, மலையின் மீது ரதி உலாவும் நேரமே. சாயாத குன்றும் தாழாத நெஞ்சும், தாலாட்டு பாடாமல் தாயாகுமோ. பூமியில் மேகங்கள் ஓடி வரும் யோகமே, மலையின் மீது ரதி உலாவும் நேரமே. சாயாத குன்றும் தாளாத நெஞ்சும், தாலாட்டு பாடாமல் தாயாகுமோ. இந்த படத்தின் கதையை சிறிது பார்க்கலாம். பாரதி ராஜா இளையராஜா காம்பினேஷனில் உருவான அருமையான பாடல்களை கொண்ட வெற்றி படமாக அமைந்தது. சுதாகர் ராதிகா ஜோடி. இன்னொரு புறம் விஜயன் ரத்தி அக்னிஹோத்ரி. ஒரு வேலையில்லா பட்டதாரியாக சுதாகர். ராதிகா ஒரு பெரிய செல்வந்தரின் மகள்.
சுதாகருக்கு ராதிகா கம்பெனியிலேயே மேனேஜராகவும் சேர்த்து விடுவார். பின்பு இருவரும் காதலிக்க துவங்குவார்கள். இதை அறிந்த ராதிகாவின் தந்தை எதிர்ப்பு தெரிவித்து பின்பு ஒப்புக்கொள்வார். ஆனால் சுதாகர் மும்பை சென்று வரும்போது 5 லட்சம் ரூபாயை தொலைத்து விடுவார் என்று இவர் மேல் குற்றம் சாட்டி வேலையிலிருந்து நீக்கிவிடுவார்கள். ராதிகாவும் அவரை வெறுக்க துவங்கி விடுவார். இந்நிலையில் ராதிகாவின் தந்தையின் நண்பர் ஒருவர் அவருடைய பையனான விஜயனுக்கு ராதிகாவை திருமணம் செய்து வைக்க சொல்ல, ஏற்கனவே நிச்சயித்தபடி திருமணம் நடத்தி வைக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்வார். இதற்கு ராதிகாவின் தந்தையும் ஒத்துக்கொள்வார். ஆனால் விஜயன் தன் காதலி பாடிய பாடல் அடங்கிய டேப் ரெக்கார்டரை வைத்துக்கொண்டு ஒரு பாட்டை கேட்டுக்கொண்டு தினமும் ஓர் ஆற்றோரம் சென்று சோகமாக அமர்ந்திருப்பார். நாளடைவில் விஜயனும் ராதிகாவும் நண்பர்களாகி விடுவார்கள். அப்போது விஜயன் தான் ரத்தி அக்னிஹோத்திரியை காதலித்ததாகவும் மிகவும் மகிழ்ச்சியாக இருந்த காலகட்டத்தில் ரத்தி விஜயனுக்கு அதிர்ச்சி ஏற்படுமாறு வேடிக்கையாக ஏமாற்றுவார். ஒரு நாள் ஏப்ரல் 1 அன்று தண்ணீரில் இறங்குவார் ரத்தி. ஆனால் அவர் ஏமாற்றுகிறார் என நினைத்து விஜயன் கண்டுகொள்ளாமல் விட்டுவிடுவார். ஆனால் ரத்திக்கு உண்மையிலேயே நீச்சல் தெரியாமல் அவர் நீரில் மூழ்கி இறந்து விடுவார். இதனால் மனமுடைந்த விஜயன் அவர் பாடலை கேட்டுக்கொண்டிருப்பார். இந்த நேரத்தில் சுதாகரை ஒரு தோட்டக்காரனாக ராதிகா சந்திப்பார். அதன் பிறகுதான் பணக்காரரான ராதிகாவின் தந்தை திட்டமிட்டு சுதாகரை ராதிகாவிடம் இருந்து பிரிப்பதற்காக செய்த சதி என்பது உணர்ந்து கொள்வார். பின்பு விஜயன் ராதிகாவை சுதாகருடன் சேர்த்து வைப்பார். ஒரு நாள் விஜயன் ரதி இறந்த ஆற்றிலேயே இறங்கி நீரில் மூழ்கி இறந்து விடுவார். அருமையான இசை, அருமையான பாடல், நல்ல கதையம்சம் கொண்ட பாரதி ராஜா இளையராஜா கூட்டணியில் வெளியான மற்றொரு வெற்றி திரைப்படம் இது. நீங்களும் ஒருமுறை பாடலை கேட்டு பாருங்கள். நன்றி, வணக்கம்.